செல்வந்தன் 100 கோடிக்கு மேல கடன், அவன் ஆசைப்பட்டு வாங்கிய வீடு, அவன் ஆசைப்பட்டு வாங்கிய கார்கள், அவன் ஆசைப்பட்டு வாங்கிய சொத்துக்கள் அனைத்தையும் விற்குகின்றான். விற்றாலும் கூட அவனது கடனை அடைக்க முடியாமல் போகிறது. ஏனென்றால் 100 கோடிக்கு மேல் கடன். இப்ப என்ன செய்வது, ஏது செய்வது என்று அறியாமல் திகைக்கின்றான். இந்த சந்தர்ப்பத்தில் இந்த செல்வந்தனை ஒருவர் சந்தித்து அவருக்கு தன்னம்பிக்கையை அளிக்குகின்றார். அந்த தருணத்திலே அவன் மீண்டும் இந்த பிசினஸுக்குள் வருகின்றான், சாதனையாளராக மாறுகின்றான். இப்பதான் இந்த யூடியூப் தளத்தை முதல்ல பார்க்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பதான் நான் போடக்கூடிய காணொளிகளை உங்களுக்கு பார்வையிட முடியும். வாங்க வீடியோவுக்கு போகலாம். நாம் அனைவருக்கும் ஆசையாக இருக்கும், நான் பணக்காரனாக வேண்டும், நான் எப்படியாவது ஒரு இலக்கை அடைய வேண்டும், நான் எப்படியாவது ஒரு சாதனையாளனாக மாற வேண்டும் என்கின்ற ஆசை நான் உட்பட உங்கள் அனைவருக்கும் இருக்கும். இந்த தருணத்திலே நாம் நம்பிக்கையாக சில காலங்கள் செயற்படுவோம். சில காலங்கள் கழித்து என்னால் முடியாது, என்னால் இதை செய்யவே முடியாது என்கின்ற ஒரு நிர்பந்த நிலையில நாம் நோக்கி பயணித்த அந்த பயணத்தை விட்டு விடுவோம். இந்த கதையை நீங்கள் கேட்கின்ற பொழுது நிச்சயமாக நீங்கள் உங்களது இலக்கை அடையும் உற்சாகமாகவே செயற்படுவீர்கள். அதாவது எனக்கு கற்றுத்தந்த ஆசிரியர் கூறுவார், நீ உயரம் பாய்தல் போட்டியில் வெற்றி பெற வேண்டுமானால் வானை நோக்கி வளர்கின்ற தென்னை மரத்தையும் பனைமரத்தையும் பார், அதற்கு மேல் தாண்டி பாய்வேன் என்று எண்ணம்பை, தன்னம்பிக்கைவை, நிச்சயமாக நீ இந்த உயரம் பாய்தல் போட்டியிலே வெற்றி பெறுவாய் என்பதாக எனக்கு கற்றுத்தந்த ஆசிரியர் கூறியிருக்கின்றார். நிச்சயமாக நாம் தன்னம்பிக்கையுடன் செயற்பட்டால் இந்த உலகத்தை வெல்லலாம் என்பதற்கு இந்த கதை ஒரு உதாரணமாக எடுத்து காட்டுகிறது. செல்வந்தன் செல்வ செழிப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான், அவனது குடும்பத்துடன் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அந்த தருணத்திலே ஒரு நாள் அவன் எதிர்பாராத விதமாக அந்த கொம்மணி லொஸ்ட் ஆகின்றது. பல கோடிக்கணக்கான ரூபாய்கள் லொஸ்ட் ஆகி போகிறது. கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேல. அந்த கொம்மணியை நம்பி பணம் போட்டவர்கள் எல்லாம் எனது பணம் வேண்டும் என்பதாக அந்த செல்வந்தனிடம் வந்து கேட்குகின்றார்கள். அப்போது அந்த செல்வந்தன் அவன் ஆசைப்பட்டு வாங்கிய வீடு, அவன் ஆசைப்பட்டு வாங்கிய கார்கள், அவன் ஆசைப்பட்டு வாங்கிய சொத்துக்கள் அனைத்தையும் விற்று கொடுக்குகின்றான். இந்த சொத்துக்களை விற்றாலும் அவன் பட்ட கடன்களை அடைக்க முடியவே இல்லை. என்ன செய்வது, ஏது செய்வது என்று திகைத்து நிற்கின்றான். அதற்கு பின்னர் அவன் ஒரு முடிவிற்கு வருகின்றான். நாம் இந்த உலகத்தை விட்டு போனால் நிச்சயமாக இந்த கடனை யாரும் கேட்க மாட்டார்கள், நாம் இந்த உலகத்தை விட்டு போகலாம் என எண்ணி அவன் அந்த உலகத்தை விட்டு போவதற்கான நடவடிக்கையை எடுக்க ஒரு மருந்து கடைக்கு சென்று ஒரு நஞ்சு போத்தலினை வாங்கி வந்து அந்த நஞ்சு போத்தலை கொண்டு போய் ஒரு இடத்திலே குடிப்பதற்கு முடிவெடுக்கின்றான். அந்த இடத்திலே யாரும் இருக்கக்கூடாது என்பதாகவும் நினைத்து அந்த இடத்திற்கு செல்கின்றான். அப்போது அந்த இடத்திலே அந்த நஞ்சு போத்தலை ஓப்பன் பண்ணி குடிக்க போகின்ற தருணத்திலே அங்கே ஒரு பெரியவர் வருகிறார். என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை என்று கேட்க இவன் நடந்ததை எல்லாம் கூறுகின்றான். அப்போது அவர் கூறுகிறார், நான் இதோடு உங்களுக்கு 5 மடங்கு பணம் தருகின்றேன், இந்த பணத்தினை நீங்கள் எடுத்தால் தற்கொலை பண்ணுவீர்களா என்று கேட்க இல்லை என்பதாக கூறுகின்றான். அதற்கு பின்னர் அந்த நபர் என்ன செய்கின்றார் என்றால் 500 கோடி ரூபாய்க்கு செக்கினை எழுதி அந்த செல்வந்தனுக்கு வழங்குகின்றார். 500 கோடி செக்கை எடுத்துக்கொண்டு அந்த செல்வந்தன் என்ன செய்கின்றான் என்றால் தனது ஆபீஸுக்கு செல்கின்றான். ஆபீஸுக்கு போய் அவனை அவமானப்படுத்தியவர்களை எல்லாம் அழைத்து, இங்கே வாருங்கள், நீங்கள் என்னை நம்பி எனது கொம்பனியிலே இன்வெஸ்ட் பண்ணி இருந்தீர்கள், உங்களது பணத்தை நான் தருகிறேன் என்பதாக கூறி சொல்கின்றான் அவர்களிடம், எனக்கு சிறிது காலம் அவகாசம் தாருங்கள் என்பதாக. அதன் பின்னர் பணத்தினை அந்த கொம்பனியிலே இன்வெஸ்ட் பண்ணியவர்கள் கூறுகின்றார்கள், சிறிது காலம் எடுத்துக்கொள்ளும், எங்களது பணம் எங்களுக்கு வேண்டும் என்பதாக. அதன் பின்னர் அந்த செல்வந்தன் அந்த ஆபீஸிலே வேலை செய்யக்கூடிய 20 பேரையும் அழைத்து அந்த ஆபீஸிலே ஒரு மீட்டிங் போடுகின்றான். நான் லொஸ்ட் ஆகியதற்கு காரணம் என்ன, அதன் பின்னணி என்ன, அதன் பின்னணியில் யார் யார் இருக்குகின்றார்கள் என்பதை எல்லாம் தேடுங்கள் என்பதாக அங்கே வேலை செய்கின்ற 20 பேரும் தேடுகின்றார்கள். 20 பேரும் அந்த விஷயங்களை தேடி எடுத்து இந்த செல்வந்தனிடம் கொண்டு போய் கொடுக்க இந்த செல்வந்தன் அதனை எல்லாம் தவிர்த்து மீண்டும் பிஸ்னஸ் பண்ணுகின்றான். அப்போது அந்த செல்வந்தன் அங்கே வேலை செய்பவர்களை பார்த்து கூறுகிறான், எனக்கு ஒரு நல்ல மாமனிதன் 500 கோடி ரூபாய் பணம் தந்திருக்கின்றான், இந்த 500 கோடியிலிருந்து நான் 1 ரூபாய் கூட எடுக்க, எனக்கு தந்த பணத்தினை அப்படியே அவனிடம் கொடுப்பேன் என்பதாக கூற, அப்போது அங்கே இருப்பவர்கள் கூறுகிறார்கள், எப்படி சாத்தியமாகும் என்பதாக. நாம் நிச்சயமாக சாத்தியப்படுத்த முடியும்,
தன்னம்பிக்கை வைத்து செயற்படுங்கள் என்பதாக அந்த செல்வந்தன் கூறுகின்றான். அதன் பின்னர் அங்கே இருக்குகின்றவர்கள் அந்த கொம்மணியை எப்படியாவது முன்னேற்ற வேண்டும் என்பதாக வேலை பார்க்குகின்றார்கள். அவங்கள் நாட்கள் எல்லாம் ஓடுகிறது. ஒரு வருடம் அவன் எங்கே தற்கொலை செய்ய போனானோ அதே இடத்திற்கு செல்கின்றான். அப்போது அந்த பெரியவர் வருகிறார். வருவதை கண்ட அவன், ஆஹா, 500 கோடியை கொடுத்துருவோமே, நமக்கு இவர் இவ்வளவு உதவி செஞ்சிருக்காரே என்பதாக கூறி அவரிடம் அந்த 500 கோடி ரூபாய் எடுப்பதற்கான காசு கையில் எடுத்துவிட்டு பார்க்க அந்த பெரியவரை காணவில்லை. அதன் பின்னர் அங்கே நின்று ஒருவரிடம் போய் கேட்குகின்றார், இங்கே வந்த பெரியவர் என்பதாக. அங்கே நின்றவர் பயந்து, ஏன், அவர் உங்களுக்கு ஏதாவது செய்து விட்டாரா என்று கேட்க, இல்லை, நான் ஒரு காலகட்டத்தில் சொத்தை இழந்து, செல்வத்தை இழந்து, பணத்தை இழந்து தற்கொலை சென்ற சந்தர்ப்பத்திலே எனக்கு அவர் 500 கோடி ரூபாய் பணத்தினை தந்தார் என்பதாக கூறுகிறார். அதற்கு அங்கே நின்றவர் கூறுகிறார், இவர் இப்படித்தான் இங்கே இருப்பார். இங்கே நிறைய பேர் பண கஷ்டங்களினால் தற்கொலை செய்ய வருவார். இவர்களை தற்கொலை செய்யாமல் பார்ப்பதற்காக வேண்டி அவருடைய பழைய செக்கை எடுத்து அவர்களுக்கு வழங்குவார் என்பதாக கூறுகிறார். அதன் பின்னர் இந்த செல்வந்தன் யோசிக்குகின்றான், ஆஹா, நமக்கு தன்னம்பிக்கையை புகுட்டி இருக்குகின்றார் இவர், தன்னம்பிக்கை ஒன்று இருக்குகின்றது என்ற ஞாபகப்படுத்தி இருக்குகின்றார் இவர் என்பதாக நினைத்துவிட்டு, நாம் தன்னம்பிக்கையாக இருந்தால் நமது கொம்மணியை நமது நிருபராக விரிவடைய செய்யலாம் என்று யோசிக்குகின்றார். அப்போது அந்த செல்வந்தன் அவனது ஊழியர்களிடம் போய் கூறுகின்றான், யாரும் தன்னம்பிக்கை இல்லாமல் வேலை செய்யாதீர்கள், நீங்கள் தன்னம்பிக்கையுடன் வேலை செய்யுங்கள். உங்களுக்கு அந்த தன்னம்பிக்கை இருந்தால் உங்களால் இந்த உலகத்தை வெல்லலாம் என்பதாக கூற. ஆமாம், நிச்சயமாக எனக்கு உட்பட உங்களுக்கு தன்னம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக இந்த உலகத்தை நாம் வெல்ல முடியும் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. இப்போதான் இந்த யூடியூப் தளத்தை முதல்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. இன்னும் ஒருவர் பயனடைய இந்த காணொளியை ஷேர் பண்ணுங்க.